பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஒரு உத்தமனுடைய வாயிலிருந்து கொடுமைன்னு வருதுங்க. இன்னைக்கு நம்ம வாயிலிருந்து எத்தனை நேரம் சொல்லியிருப்போம். அன்னைக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை ஆடிக்கிட்டு வந்துச்சுன்னாங்க. எனக்கு விளங்கலை. நான் கேட்டேன், என்னம்மா கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனீங்க? ஐயா, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. முதல் நாள் இரவில் நான் சந்தோஷத்தோடு என் வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க போகும்போது எனக்கு கொடுக்கப்பட்ட புருஷன் சொன்னா, என்னால் உனக்கு ஒரு சுகம் இருக்காது, என்னை மன்னித்து விடு, என் சகோதரிகளுக்கு திருமணம் ஆக வேண்டும், அதுக்காக எனக்கு திருமணம் செய்து வைத்தாங்களோ ஒழிய உன் வாழ்க்கையில் எந்த சந்தோஷத்தை என்னால் கொடுக்க முடியாது, என் அன்பு சகோதரி என்னை மன்னிச்சிருந்தார். நான் இதை கேட்டு மனம் குழம்பிக் கொண்டு போனேன். அங்கே ஒரு பெண் கண்ணீரோடு வந்தாள். என்னவென்று கேட்டேன். ஐயோ, என் புருஷன் திருமணம் ஆகி ஒரே மாசத்துல என்னை விட்டு ஓடி போனா. இது வரைக்கும் 3 வருஷம் ஆச்சு. எங்கே இருக்கா என்னன்னு கூட தெரியல. எனக்காக ஜெபம் பண்ணுமாண்ணா. அதான் கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனேன். அங்கே 2 கொடுமை ஆடிட்டு வந்துச்சான். இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த கொடுமையான அனுபவத்தில் கண்ணீரோடு உட்கார்ந்து இருக்கலாம், கவலையோடு உட்கார்ந்து இருக்கலாம். உங்களுடைய வேதத்தை கையில் எடுத்து யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை கையில் எடுத்துக்கிறீங்களா? எல்லாரும் தேடி எடுங்க. அப்படி எடுக்கிற வரைக்கும் அல்லேலூயா. பாவசேற்றிலே விழுந்த என்னையே சுத்தமாக்கி துடைத்தீரே. பாவசேற்றிலே விழுந்த என்னையே சுத்தமாக்கி துடைத்தீரே. எந்த உள்ளமே ஆனந்தமாய் மகிழ்ந்தே தினம் பாடிடுதே. எந்த உள்ளமே ஆனந்தமாய் மகிழ்ந்தே தினம் பாடிடுதே. பாடுவே பாடுவே என்ன ஜீவிய காலமெல்லாம். பாடுவே பாடுவே என்ன ஜீவிய காலமெல்லாம். எந்த நாவிலே புது பாடலை நன்றியோடு நான் பாடிடுவேன். எந்த நாவிலே புது பாடலை நன்றியோடு நான் பாடிடுவேன். கிருபை தந்து நம் தேவனை நன்றியோடு நான் பாடிடுவேன். கிருபை தந்து நம் தேவனை நன்றியோடு நான் பாடிடுவேன். பாடுவே பாடுவே எந்த ஜீவிய காலமெல்லாம். பாடுவே பாடுவே எந்த ஜீவிய காலமெல்லாம். காலமும் கைத்தாடமும் எந்த நாளும் ஒன்னித்திடுதே. காலமும் கைத்தாடமும் எந்த நாளும் ஒன்னித்திடுதே. பனதூதர் பாடு பாடலை நன்றியோடு நான் பாடிடுவேன். பனதூதர் பாடும் பாடலை நன்றியோடு நான் பாடிடுவேன். பாடுவேன் பாடுவேன்
எந்த ஜீவிய காலமெல்லாம் பாடுவே பாடுவே எந்த ஜீவிய காலமெல்லாம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. வாசிக்க சொல்லட்டுமா? யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது அவன் மனைவி, நல்ல கவனிங்க, அவன் மனைவி. யாருடைய மனைவி? யோபுவின் உத்தமனுக்கு கொடுக்கப்பட்ட மனைவி. இன்னைக்கு எல்லா வீட்லையும் தான் மனைவி இருக்காங்க. சிலர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, எனக்கு வந்து வாச்சிருக்காளே. ஏன்னா ஒரு சமயத்தில் ஒருத்தர் வந்தார், எனக்கா ஜெபம் பண்ணணும்னு குடும்பத்தோடு கூட்டிகிட்டு வந்தார், மனைவியும் கூப்பிட்டு வந்தார். நான் சொன்னேன், என்ன பிரதர் உங்களுக்குள்ள பிரச்சனை? பிரதர் இவளோட வாழவே முடியாதுன்னார். நான் கேட்டேன், என்ன காரணம்? அழகு இல்லையா? அவளை போல் அழகு பார்க்க முடியாது பிரதர். நீங்கள் கண்ணு இருந்தால் சொல்லுவீங்க, அவ்வளவு அழகான பெண். சரி, என்ன பிரதர் குறை? வேற சமையல் பண்ண தெரியாதா? ஐயோ அதெல்லாம் இல்லை, சமையல் பண்ணுனா 4 வீட்டுக்கு கேட்டு வாங்குற அளவுக்கு பண்ணுவாள். அப்புறம் என்னையா குறை? துணிமணி நல்லா வைக்க மாட்டாங்களா? அதெல்லாம் இல்லை, சுத்தமாக துவைச்சி காய போட்டு அயன் பண்ணி எல்லாம் செய்வாள். அப்போ என்ன பிரதர் உங்களை கவனிக்க மாட்டாங்களா? அதெல்லாம் ஒரு குறை கிடையாது பிரதர். அப்போ ஏன் அவளோட வாழ முடியாது? வாழ முடியாது பிரதர். நான் சொன்னேன், என்னன்னு சொல்லுங்கள், அப்போ தானே தெரியும்னு. பிரதர் நான் சொன்னதை கேட்டோன்னே நீங்களே அப்படியாம்பிங்க, கொஞ்சம் சொல்லுங்கன்னு. கொஞ்சம் தண்ணி கொண்டாமான்னு சொன்னால் நல்லா சொம்ப 1க்கு 4 தரம் கழுவுவா. அப்புறம் என்ன பிரதர், கழுவிட்டு தண்ணி கொண்டாருவா. கொண்டு வரும்போது அப்படின்னு காரி துப்பி கொண்டாருவான். இவளோட வாழ முடியுமா? சாப்பாடை போட்டு நல்லா சாம்பாரை விட்டு குழம்பு வச்சு காய் வைப்பா, அப்படின்னு காரி அதில் துப்பி இந்தாங்கன்னு கொடுப்பா. இவளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆவி, இவளோட வாழ முடியாது. எனக்கு அன்பாருடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறை உண்டு. ஆனால் வேதத்தில் தெரிஞ்சுக்கங்க, பேதுரு எழுதும்போது சொல்கிறாரு, அந்தப்படி புருஷர்களே உங்கள் மனைவியானவள் பலவீன பாண்டம் என்பதை முதலாவது அறிய வேண்டும். உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் என்ன செய்யணும்? விவேகத்துடன் அவர்களோடு வாழணுமோ ஒழிய விட்டுட்டு ஓடிடக்கூடாது. யோபுக்கு வாச்ச மனைவி மாதிரி உங்களுக்கு இருந்தால் எப்படி இருக்கும்? இன்றைக்கி எத்தனை வீட்டில் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. எத்தனை வீட்டில் அதே மாதிரி புருஷனும் இருக்கலாம். இந்த யோபு சாதாரணப்பட்ட மனிதன்ல, விசுவாசத்தில் அவனை போல ஒருத்தன் இல்லை இந்த வேதத்திலே பார்க்கிறோம். அதனால தான் அவனுக்கு முன்னிலைமையை விட பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். சகரியா 9:12 வாசிக்கிறபடி, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன். ஒரு நாள் அவனுக்கு அத்தனை ரெட்டிப்பா கொடுத்தார். ஆனால் அவனுக்கு வாய்த்த மனைவி எப்படி? இன்னைக்கு நாம் அநேக நேரங்களில் பாடுறோம். என்ன பாடுறோம்? அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. நம்பு, நீ இதை நம்பு, அது எப்போதும் மாறாதது. அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. நம்பு, நீ இதை நம்பு, அது எப்போதும் மாறாதது. தாயின் நல்பொருந்தா, தாயின் நல்பொருந்தா, அது தனிந்தே போய்விடும். தாயின் நல்பொருந்தா, அது தனிந்தே போய்விடும். நல்ல தந்தையின் நல்பொருந்தா, அது மறைந்து போய்விடும். நல்ல தந்தையின் அன்பொரு நாள், அது மறைந்து போய்விடும். என்னென்றும் மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு, என்னென்றும் மாறாதது, அது அளவிட முடியாதது.
அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. நம்பு, நீ இதை நம்பு, அது எப்போதும் மாறாதது. நண்பனின் அன்புரிந்தா, நண்பனின் அன்புரிந்தா, அது நழுவி போய்விடும். நண்பனின் அன்புரிந்தா, அது நழுவி போய்விடும். பெற்ற பிள்ளையின் அன்புரிந்தால் அது பிரிந்து போய்விடும். பிள்ளையின் அன்புரிந்தால் அது பிரிந்து போய்விடும். எல்லோரும் மாறாதது என் தேசுவின் தூய அன்பு. எல்லோரும் மாறாதது அது அளவிட முடியாதது. அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. நம்பு, நீ இதை நம்பு, அது எப்போதும் மாறாதது. கணவன் மனைவி அன்பு எப்படி தெரியுமா? காம்பஸ் பார்த்துருக்கீங்களா? படம் வரையும் போது டிராயிங்கை கொடுப்பாங்க. காம்பஸில் ஒரு முனி இப்படி இருக்கும், இன்னொரு முள் இப்படி சுற்றி வரும். இதுதான் கணவனுடைய அன்பு. மேலே இடைஞ்சிருக்கும், எங்கே போனாலும் அந்த எண்ணம் இருக்கும். எனக்கு கண்வாளே, அதனால தான் வேதம் சொல்லுது, இது நிமித்தம் இவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சம். ஆனால் அந்த ஒரே மாம்சம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னுமா உத்தமத்தில் நிற்கிறாய். இதுதாங்க கொடுமை. இன்னைக்கு எத்தனை வீட்டில் மனைவி பக்கத்தில் இருந்து ஹெல்ப் பண்ணாமல் எத்தனை தகப்பன்மார் தவிக்கிறீர்கள். எத்தனை பேர் பிள்ளைகள் இருந்தோம், மனைவி இருந்தோம், என்னை கேட்க ஒரு ஆள் இல்லையே, என்னை விசாரிக்க ஒரு ஆள் இல்லையே, எனக்கு ஒரு தண்ணி கொடுக்க ஆள் இல்லையேன்னு சொல்லி எத்தனை பேர் இன்றைக்கு மருத்துவமனையில் சொந்தங்கள் பந்தங்கள். ஏன்னா நாம் ஒரு நேரத்தில் பாடிக்கிட்டு இருப்போம், என்ன பாடுவோம்? சொந்தம் இல்லை பந்தம் இல்லை, பந்தம் வழி நிலையம் இல்லை, சோகம் தன்னை பகிர்ந்து கொள்ள தாகந்தீர்க்க யாரும் இல்லை, மாயைத்தான் உலகம், மாயைத்தான் உலகம், மாயைத்தான். சொந்தம் இல்லை பந்தம் இல்லை, வந்த வழி நிலையும் இல்லை, சோகந்தனை பகிர்ந்து கொள்ள தாகந்தீர்க்க யாரும் இல்லை, மாயைத்தான் உலகம், மாயைத்தான் மாயைத்தான் உலகம், மாயைத்தான். சொந்தமில்லை பந்தமில்லை, வந்த வழி நிலையம் இல்லை, சோகந்தனை பகிர்ந்து கொள்ள தாகந்தீர்க்க யாரும் இல்லை, மாயைத்தான் உலகம், மாயைத்தான் ஏமாற்றம் உலகம், மாயைத்தான். உலகில் அமைதி தேடி உறங்காமல் பலரும் உண்டு, உள்ளத்தில் நிம்மதி நாடி நேற்று வரை மறித்தோருண்டு. உலகில் அமைதி தேடி உறங்காமல் பலரும் உண்டு, உள்ளத்தில் நிம்மதி நாடி நேற்று வரை மறித்தோருண்டு, மாயைத்தான் உலகம், மாயைத்தான் ஏமாற்றம்
துன்பமில்ல பஞ்சமில்ல அந்த வழி நிலையும் இல்ல சோகந்தனை பகிர்ந்து கொண்டு அகந்திற்கு யாரும் இல்ல மாயைதான் உலகம் மாயைதான் ஏமாற்றம் உலகம் மாயைதான். உலகத்துல எல்லாம் சொந்தமும் இருக்கிற வரைக்கும் தாங்க. அந்த காலத்தில் சொல்லி கொடுத்தாங்க, காலாடு போழ்தில் கழிகிளைஞர் வானத்து மேலாடு மீனிற் பலராவர் ஏலா இடர் ஒருவர் உற்றக்கால் ஈர்குண்ட நாடா தொடர்புடையும் என்பார் சிலர். என்ன அர்த்தம்? காலுக்கு மேலே கால் போட்டு செல்வாக்கோடு உட்கார்ந்துருக்கும் போது சொந்தத்துக்கு பஞ்சமே கிடையாது. ஆனால் ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா யார் கூட நிற்பா? யோபுக்கு அதான் நிலைமைங்க. அதாங்க அவன் வாயிலேருந்து வந்துச்சு, கொடுமைன்னு கூப்பிடுறான்ப்பா. கேட்க ஒருத்தருமே இல்லைப்பா. 10 பிள்ளை எரிஞ்சு செத்து போயிட்டாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. உயிரோடு இருக்கிற மனைவி என்ன சொல்றா? அப்பொழுது அவன் மனைவி அவனிடத்தில் வந்து கிட்ட வந்து, அவன் எங்க உட்கார்ந்துருந்தான்? புழுதியில சாம்பல்ல ஓட்டை எடுத்து சுரண்டிக்கிட்டு அவன் வேதனையை நினச்சி நண்பர்களெல்லாம் அவனை குத்தி 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 வார்த்தையினால் புண்ணாக்கின போது, ஏன்னா வள்ளுவன் சொன்னானே, தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டபடு. அப்படி வார்த்தையினால் அவனை குத்தி கொன்னுக்கிட்டு இருக்கான். இவன் வந்து கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்னு சொன்னால் எத்தனை ஆறுதல். ஆனால் என்ன சொன்னா தெரியுமா? வாசிங்க 9ஆம் வசனத்தை. அப்பொழுது அவனுடைய மனைவி யாரை பார்த்து? ஒரு காலத்துல பார்த்து எப்படி சொல்லி இருப்பா? நல்லா எல்லாம் இருக்கும்போது, அத்தான் இன்னைக்கு அப்படித்தானே, உலக பழக்கத்துலேயும் அப்படித்தானே இருக்கும்போது என்ன பேசுகிறோம்? துன்பம் வந்துட்டா என்ன பேசுகிறோம்? எனக்கு கண்பானவர்களே, ஒரு காலத்தில் நல்ல செல்வாக்கோடு இருக்கும்போது அப்படி எல்லாரும் எந்திரிச்சா ஊரில் அத்தனை பேர் அவனை அப்படி வணக்கம் போடும்போது என் புருஷனை பற்றி எவ்வளோ பேச முடியுமான்னு இருப்பா. இப்போ அவன் சொல்கிறா, அவனிடத்தில் வந்து அவன் எல்லா வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கானே. வார்த்தை ஒரு பக்கம், வியாதி ஒரு பக்கம், இழந்த இழப்பு ஒரு பக்கம், யார்ட்டையும் சொல்லி அழ முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்க அவனிடத்தில் வந்து ஆறுதல் சொல்லலை. என்ன சொல்றா? இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ. எல்லாம் போன பிறகு உத்தமம் என்னையா உத்தமம்? தேவனை தூஷித்து. ஆனா அவனுக்கு தெரியும், என்ன தெரியும்? உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கெல்லும் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கெல்லும் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் வல்லவனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் வல்லவனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அதுதான் அவனுக்கு தெரிஞ்சதுங்க. இன்னுமா உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீன்னு சொன்னா பரவாயில்ல. அடுத்து ஒரு வார்த்தை சொல்றா, தேவனை தூஷித்து. நீ நம்பின தேவனை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்றவர்னு சொன்னியே, எனக்கு குறித்திருக்கிறது அவர் நிறைவேற்றுவார்னு சொன்னியே, என் உத்தமத்தை விடவே மாட்டேன்னு சொன்னிய சாகிற வரைக்கும். அப்படிப்பட்ட அந்த தெய்வத்தை தூஷிச்சு ஜீவனை விடு. ஆனா அவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? வாசிங்க. அதற்கு அத்தனை பாடுகள் மத்தியிலும் நம்பிக்கை இழக்காதவனுடைய வார்த்தையை பாருங்க. நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம்
தீமை வரும்போது பெற மட்டும் ஏன் புலம்புறோம்? சில நேரம் நல்லது வரும்போது ஆண்டவரே ஸ்தோத்திரங்கிற வாய். பிரச்சனை வரும்போதும் சொல்லணும்ல. என்ன சொல்லணும்? ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. அக்கிரமங்களை மன்னித்தா, உன் நோய்களை சுகமாக்கினா. அக்கிரமங்களை மன்னித்தா, உன் நோய்களை சுகமாக்கினா. பிராணனை அழிவுக்கு விலக்கி விட்டார். அப்ப நன்றி நன்றி சொல்லு. பிராணனை அழிவுக்கு விலக்கி விட்டார். நன்றி நன்றி என்று சொல்லே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே ஆண்டவரை கைவிட்டுட்டாரு பிரதர். புலம்பல் 3:31 வாசிக்கிறோம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிடவே மாட்டார். ஆமா. அதே புலம்பல் 3:37 வாசிக்கிறோம். ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொன்னவன் யார்? எனக்கு அன்பானவர்களே, அவன் ஏன் கொடுமைன்னு கூப்பிடுறான் தெரியுமா? வாழ்வில் தாழ்வில் சுகத்தில் துக்கத்தில் துன்பத்தில் துயரத்தில் கூட இருப்பேன்னு சொல்லி தாலியை கட்டினவன் சொல்கிறா, இன்னுமா உத்தமத்தில் இருக்கிறாய். இன்னைக்கு இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குது? எத்தனை குடும்பத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்க? ஒருவேளை கால் நடக்க முடியாமல் படுக்கையில் இருக்கலாம். ஒருவேளை முடக்குவாதத்தினால எந்திரிச்சு உட்கார முடியாமல் இருக்கலாம். ஒருவேளை இடது கை விளங்காமல் போயிருக்கலாம். வலது கை விளங்க முடியாமல் படுத்திருக்கலாம். ஒரு காலத்தில் அத்தான் நம்ம இப்போ பைத்தியக்காரா போகலையான்னு கேட்கலாம். ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கொடுமைன்னு கூப்பிட்டா மனைவி கேட்க மாட்டா, பிள்ளை கேட்காம போகலாம், சொந்தங்கள் கேட்காம போகலாம், நண்பர்கள் கேட்காம போகலாம். ஆனால் கூக்குலரிட்டா ஒருவர் விசாரிக்க ஒருவர் இருக்கிறார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப நல்லது. கேட்குறதோடு விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இது தொடர்ந்து வர்றதுக்கு ஒவ்வொரு நாளும் அதற்கு தேவைகள் சந்திக்கப்படணும். அநேகர் கேட்குறீங்க, கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு வருவீங்களா? அன்றைக்கெல்லாம் ஒருத்தர் சொன்னார், அவர்லாம் வரமாட்டார், அங்கே தான் இருப்பார்னு பேசிக்கிட்டு இருந்தார். அப்படி இல்லை. சத்தியத்தை அறிவிப்பதற்கு எங்கே கூப்பிட்டாலும் வரணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷம் சொல்லணும். கட்டாயம் உங்கள் கூட்டங்களுக்கு நீங்கள் கூப்பிட்டா கண்டிப்பாக வந்து செய்து கொடுக்குறோம். ஆனால் கொஞ்சம் முன்னாடி சொல்லணும். ஏன்னா ஒரு 15 நாளைக்காவது முன்னாடி சொல்லணும். அப்போ தான் நாங்கள் 2 சபை இருக்கிறனால ஒழுங்கு பண்ணிட்டு வர முடியும். மற்றபடி தாராளமாக வருவேன். நீங்களும் இந்த ஊழியத்தை குறித்து அறிந்து கொள்ள விரும்பினா தாராளமாக வந்து பார்க்கலாம். சேவாவின் ராஜஸ்திரி எப்படி சாலமோனை பார்க்க போனாலோ அதே மாதிரி நீங்களும் இந்த ஊழியத்தை வந்து பாருங்கள். கர்த்தர் ஏவினா தாங்கலாம், இல்லாட்டி பரவாயில்ல. வந்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் கூட்டிகிட்டு வர வேனுக்கு மட்டுமே 16,000 ரூபா வாடகை. ஒரு நாள் கூட நான் யாரையும் சாப்பிடாமல் அனுப்புறதில்ல. மதுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு 4 கிலோ அரிசி கொடுக்காமல் வாரம் அனுப்புறதில்ல. நீங்களும் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே
ஒரு நன்மை செய்யலாம், ஒரு உணவு கொடுக்க உதவலாம், உடை கொடுக்க உதவலாம். இப்போ திருநெல்வேலியில் பார்வையற்ற சகோதரிகளுக்கு ஒரு கட்டடம், கண்ணு தெரியாதவங்களுக்கு, வயதான தாய்மார்களுக்கு கட்டடம் கட்டி வரோம். அது ஒரு சதுரடி 2300. கர்த்தர் உங்களை ஏவினால் 1 சதுரடி 2 சதுரடி 10 சதுரடி உங்களை ஆசீர்வதித்திருக்கபடி தாங்கலாம். பார்வையற்றவர் மரித்தா கூட சொந்தக்காரன் வரமாட்டான், அடக்கம் பண்ணுறது கூட கைக்கு போகுது, காசு போகுது என்றான். இதற்கென்று எப்போதும் ஒரு ஃபண்டு வச்சுருக்கணும். பார்வையற்ற கண்ணாகிற உதவுகிற ஊன்றுகோல் எப்போ ஒரு 10-20 வச்சுருக்கணும். ஏன்னா திடீர்னு ஒருத்தர் வருவார், ஐயா நான் போய்கிட்டு இருந்தேன், ரோட்டில் ஒரு பைக்கு அடித்து கம்பு ஒடிஞ்சு வச்சு நடக்க முடியலன்னு வருவார். எப்போதும் இந்த ஊன்றுகோல் வைத்திருக்கணும். நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு உதவலாம். அதே சமயத்தில் உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் தாராளமாக காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். எப்படி பிரதர் உதவுறது? இதில் 2 நம்பர் ஃபோன் நம்பர் வரும், ஜிபே ஃபோன்பேலாம் உண்டு. என்கிட்ட கேளுங்க, நானும் உங்களுக்கு சொல்லுவேன். அதே சமயத்தில் பிரதர் நாங்கள் கொஞ்சம் செய்யலாம், ஆனால் எங்களுக்கு கணக்கு வைக்கிற வழி உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக உண்டு. ஒருவேளை நீங்கள் கேட்பீங்க எப்படி பிரதர் அப்படிம்பீங்க, உங்கள் ஃபோன்லேருந்து அடித்து பாருங்கள் 7413005091 இந்தியன் பேங்க். இதில் அடித்து பார்த்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கே தெரியும். நீங்கள் இதிலிருந்து கொடுத்து விட்டு என்னிடத்தை சொல்லுவீங்கன்னா உங்களுக்கான காரியங்களை செய்வதற்கு உதவியாக இருக்கும். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே ஒரு உத்தமனுடைய வார்த்தை அவனுக்கே அப்படின்னா உலக வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகளை கடந்து வர எங்களுக்கு அது உண்டு சுவாமி. கொடுமை என்று கூப்பிடுகிறேன், கேட்க ஒருத்தர் இல்லை. கூக்குரல் இடுகிறேன், நியாய விசாரணை இல்லை. கொடுமைனா என்ன அதை மேலே தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் கூக்குரல்னா என்ன தெரியும். கொடுமை என்று கூப்பிடுறேன். கொடுமைனா என்ன? யோபுடைய வாழ்க்கையில் மனைவி சொன்னது கொடுமை, அவர் நண்பர்களெல்லாம் குற்றம் சாட்டியது கொடுமை. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கீங்களா? கலங்காதிருங்கள், உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கட்டும். தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கன்னு இயேசு சொன்னாரே, அவர் விசுவாசிக்கிறவனை ஒரு நாள் கைவிட்டதில்லை, கைவிட போகிறதும் இல்லை. அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, ஒவ்வொருவர் கண்ணீர் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், வேதனைகள் விலகட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.